அன்பிற்சிறந்த நண்பர்களே, அச்சமில்லை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். தமிழக அரசியலில் தள்ளாட்டம், இந்தியாவே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் யார் ஆட்சி அமைப்பது? சசிகலா முதல்வராக வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்தோடு ஆளுநரை சந்தித்ததற்கு பிறகு முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ராஜினாமா திரும்ப பெறுவது என்கிற பரபரப்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாளைய தினம் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு காலை 10:30 மணிக்கு வர இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சசிகலா அவர்களுடைய தலையெழுத்தே இந்த தீர்ப்பில்தான் அடங்கி இருப்பதாலே அனைவரும் அந்த திசையை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் நாளைய தினமே யார் முதல்வர் என்பது தீர்ப்புக்கு பிறகு முடிவாகுமா, அல்லது ஆளுநர் இன்று இரவோ அல்லது நாளை காலையிலேயோ யாரை அழைக்கப் போகிறார் என்பது குறித்த விவாதம் தொடர்கிறது. இந்த விவாத அரங்கிலே கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களுக்கும் வினாக்களுக்கும் பதிலளிப்பதற்காக புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் திரு க. கிருஷ்ணசாமி அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். ஐயா வணக்கம். அதே போல இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக அஇஅதிமுகவினுடைய மாநில இலக்கிய அணியினுடைய துணை செயலாளர் சசிகலா பிரிவு, இப்படித்தான் இன்றைக்கு வர்ணிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். மருத்துவர் சமரசம் அவர்கள், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சமரசம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சமரசம். அதே போல இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஓபிஎஸ் ஆதரவாளர், அஇஅதிமுகவினுடைய ஆதரவாளர், அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் அங்கம் வகித்தவரான கங்கா அவர்கள், கடலூர் கங்கா அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் கங்கா. திரு கிருஷ்ணசாமி, இப்போ நாளை தீர்ப்பு வர இருக்கிற அதே நேரத்திலே ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடிதங்கள் உத்தரவுகளை பெற்றிருக்கக்கூடிய சசிகலா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்துகிறார், கடமையை செய்ய மறுக்கிறார்கள். நடுவண் அரசும் பாஜகவும் இணைந்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய தள்ளாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றித்தான் நாம் பரபரப்பாக விவாதித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு திருப்பு முனையாக நாளைய தினமே உச்சநீதிமன்றத்திலே சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வர இருக்கிறது. ஆக தமிழகத்தினுடைய தள்ளாட்டத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று அனைவரும் கருதுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு கடந்த முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல நிலைப்பாடுகளில் மாறுதல்கள் ஏற்பட்ட வண்ணமே இருந்து கொண்டிருக்கின்றன. சட்டம் ஒழுங்கு நிலைமை இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறி இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. அஇஅதிமுகவினுடைய 2 முக்கிய நபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற சூழ்நிலை, இப்படி தாறுமாறான ஒரு நிலைப்பாடு தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. உங்களை போன்ற அரசியல் சமூக பார்வை உள்ள உங்களுடைய கருத்து என்ன? நான் கடந்த 5 மாத காலமாக தமிழகத்திலே நடத்தி வரக்கூடிய சம்பவங்களை ஆழ்ந்த கவலையோடு உற்று நோக்குகிறேன். குறிப்பாக தமிழகத்திலே கடந்த 50 ஆண்டு காலமாக இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வறட்சி நிலவி ஏறக்குறைய 750க்கு மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்து பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் பயிரிடப்பட்ட பயிர்களெல்லாம் கருகி நாசமாகி, கடந்த ஆண்டு மிதமிஞ்சிய மழையால் அழுகியது இந்த ஆண்டு வறட்சியால் கருகி போயிற்று. நாளை நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று விவசாயிகள் கண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய ஒரு நல்ல ஒரு சூழலில் இப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை நிலவுகிறதே என்ற ஆதங்கத்தில் தான் பல்வேறு விஷயங்களை நான் அணுகிறேன். அந்த வகையில் ஜெயலலிதா அவர் நோய்வாய்ப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரையிலும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஜனநாயகத்துக்கு உகந்ததாக தெரியவே இல்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும், இல்லை நான் சொல்றேன். இப்பொழுது ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள்
அன்று இரவே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரது தனது கடமையை முறையாக செய்து வந்தார் என்றே நான் கருதுகிறேன். நான் ஓஹோ என்று பாராட்டுவதற்காக அல்ல. ஆனால் அவருக்கு சில காலம் பிடிக்கும். இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாவது அரசை நகர்த்தி கொண்டாவது போய்க் கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது திடீரென்று கடந்த 5ஆம் தேதி என்று எப்படி மேலை நாடுகளிலே ராணுவ புரட்சி ஏற்படுத்தப்படுமோ, இரவிலே அதாவது பகலிலே அவர் பிரதமராக இருப்பார், காலையில் ராணுவ புரட்சி ஏற்பட்டு அவர்கள் சிறைபிடிக்கப்படுவார்களோ அதுபோல ஒரு தமிழகத்தினுடைய வரலாற்றில், இந்தியாவுடைய வரலாற்றில் இதுவரையிலும் கேள்விப்படாத அளவிற்கு ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை அழைத்து 12 மணிக்கு அழைத்து அவருடைய ராஜினாமா கடிதம் பெற்றுவிட்டு 2:30 மணிக்கு வேறொருவர் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுப்படக்கூடிய அளவுக்கு இங்கே அரசியல் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சசிகலா அவர்களை பொறுத்தமட்டிலும் நான் அவர் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்லவில்லை. அரசியலுக்கு வருவதற்கும் சில தகுதிகள் வேண்டும். ஆட்சிக்கு முதலமைச்சராக வரக்கூடாது என்று சொல்லவில்லை. அதற்கும் சில காலங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சிலப்பதிகாரம் நாம் பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய இலக்கியம். அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாப்பதும், முறைசார் பத்திரியை உயர்ந்தோர் ஏற்றுவதும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊற்றும் என்பதும் தான் அதனுடையது. அது என்னன்னா 1000 வருடங்களுக்கு முன்பு இயற்றப்பட்ட சிலப்பதிகாரத்திலே அரசியல் அறம் வேண்டும் என்பது. சசிகலா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக துடிப்பதற்கு அவரிடத்தில் என்ன அறம் இருக்கிறது? தமிழக மக்களுக்கு அவர் என்ன பணியாற்றி இருக்கிறார்? சிலப்பதிகாரம், அறம் இவைகளை பற்றி எல்லாம் பேசுகிறார். ஓ பன்னீர்செல்வத்தையும் பாராட்டி மகிழ்கிறீர்கள். நான் என்ன சொல்றேன், அவரை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு, அவரை தூக்கி வீச வேண்டிய அளவிற்கு எந்த விதமான சூழ்நிலையும் இல்லாத பொழுது நீங்கள் திடீரென்று அதை கவிழ்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்ல, இப்போ 5ஆம் தேதி முன்னில் இருந்து அமைதியாக இருந்தவர் தான் பன்னீர்செல்வம். இப்ப திடீரென அவர் கல்லறை புரட்சியாளராக மாற்றப்பட்டார். நான் முதலே சொல்லிட்டேன், நான் பன்னீர்செல்வத்திற்கு வக்காலத்து வாங்கி அல்லது இவர்தான் சரியானவர், அவர் மோசமானவர். தமிழகத்திலே இப்பொழுது சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஏற்கனவே உன்னுடைய அதிமுக அரசு தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக அதாவது முதலமைச்சராக பன்னீர்செல்வம் 2 முறை ஜெயலலிதா அவர்கள் அடையாளம் கட்டப்பட்டவர். அவர் இப்போது ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே குற்றம் குறை இருந்தால் ஏற்கனவே நீங்கள் திரைமறைவில் இருந்து இயக்கியது போல அறிவுரைகள் சொல்லலாம், தூரத்திலே இருந்து அறிவுரைகள் சொல்லலாம். ஆனால் அவருடைய சீட்டை அவரை கவிழ்த்து விட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் எப்பொழுது என்ன வந்தது? உங்களுக்கு இந்த பதவியின் மேலே இந்த அளவுக்கு ஆசை. நீங்கள் என்ன சொல்றீங்க, நாங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு நான் துணை அதாவது பணிப்பெண்ணாக இருந்தேன், அவரை 33 ஆண்டு காலம் காத்தேன் என்று சொன்னீர்கள். அதே போல இப்ப ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? எனக்கு ஜெயலலிதா அவர்களுக்காக பணியாற்றுவதற்காக மட்டும்தான் அவருடைய வீட்டுக்குள் புகுந்தேன். ஆசை இல்லை, 134 சட்டமன்ற உறுப்பினர்கள்